கைய மேல வச்ச. நீயா அப்பா? நீங்களா? என்னடி என்ன பாக்குற? ஏய், உன்னதான் தேவையே இல்லைன்னு ஒதுக்கி வச்சாச்சுல. இப்ப என்ன உரிமையில என் மகளை திட்டுற, அடிக்க கை வாங்குற? என்ன உரிமைனா பெத்தவங்கிற உரிமை இருக்கு. அதுக்காக இவள அப்படியே விட்டுற முடியுமா? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா? என்னைக்காவது பெத்த பிள்ளைன்னு ஒரு நாளாவது அவளை பார்த்திருப்பியா? அவளுக்கு நல்லதுன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பியா? இப்ப எதுக்கு தேவையில்லாம வார? ச்சே, உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு போய் இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல என் மகளை பார்த்த திட்டுன, அடிக்க கை ஓங்குன, ஏதாவது பண்ண, நீயும் ஒரு மனுஷி ஒரு பொம்பளை அப்படிங்கிற பாரபட்சம் எதுவும் பார்க்க மாட்டேன். காலம் பூரா கஷ்டப்படுவா, அவ்வளவுதான் பாத்துக்கோ. வாய மூடு. சிவானி, அவ அடிக்க கை ஓங்குறான், நீயும் பேசாம இருக்க. அடிக்கிற வேலை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லாத. அவ வந்து உன் முன்ன நின்னாலே கண்டுக்காம கிளம்பிரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேசுறத நீ ஏன் நின்னு கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் வந்தேன். அவங்களாதான் வந்து என்னென்னமா பேசுறாங்க. கருப்பி என்னன்னு கேட்டதுக்கு அவளையும் அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நியாயத்தை கேட்க வந்தா அடிக்கிறா. இவகிட்ட பேச்சுவார்த்தையோட முடிக்காதீங்க. குத்துங்க எஜமா, குத்துங்க. அவளுக்கு அறிவு வர வரைக்கும் மூக்குலயே கும்மாங்குத்து குத்துங்க. ஆளாக்கு சைஸ்ல இருக்கிறதெல்லாம் என்ன பத்தி பேசுது. ரெடி, உன தனியா ஒரு நாள் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன். நீ வேறமா, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இதெல்லாம் அடிச்சு உதச்சு என்ன பண்ணாலும் சரி, நான் தான் இந்த ஊர் உலகத்திலே நல்லவன் சொல்லுவா. இதெல்லாம் கண்டுக்காம தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக பலாமி என்ன அடிச்சாலே கீழ்க்கச்சி. ஏய் போதுண்டி, இதோட நிறுத்து. ஆளாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு அளவுக்கு மீறி பேசாத. அரை அடியில புதைச்சிருவேண்டி. ஐயோ எஜமா, இதுக்குதான் உங்களை குத்த சொன்னேன். நீங்க பேசாம மூக்குல குத்துறதுக்கு பதிலா அவ வாயில குத்திருங்க. ஏய் ஹே, என்ன இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. போடி இங்க இருந்து போ. போடியா? பிறகு என்ன மேடத்துக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு மரியாதையா அனுப்பிவிடவா? ஏய் போய மூடு. கொஞ்சம் கூட பப்ளிக்னு பார்க்காம உன்னையெல்லாம் பார்த்தாலேவும் சை. பாப்பா வேண்டாம்ப்பா. இல்லம்மா, அவ பேசுற பேச்ச பத்தியா? போயிட்டு போதுப்பா, அவங்கள மாதிரி நம்மளும் பேச வேணாம். சிவானி, பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளை நம்ம பிள்ளைன்னு கூட எதையும் பார்க்காம அத்தனை பேருக்கு முன்ன இப்படி பேசுறா. அப்படிப்பட்ட இந்த கிழட்டு கழுதைய நான் வைக்கிறதுல தப்பே இல்லம்மா. கிழட்டு கழுதையா? திமுர் பிடிச்ச மனுஷன். அப்பா வேணாம்ப்பா, அவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி நாமளும் அசிங்கப்படுத்த வேண்டாம். வாங்கப்பா நாம போலாம். இல்லம்மா, இவளுக்கெல்லாம் இப்படியே விடக்கூடாது. வசமா 2 அறை கொடுத்தாதான் அடுத்து உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போவா. அன்னைக்கு பாத்தியா நடு ரோட்ல எப்படி பேசினானு? அந்த ராம் தம்பி இருந்தனால ஏதோ பேசி சமாளிச்சான். இப்ப பாரு, தற்செயலா ஆபீஸ் போகும்போதுல உன்னை பார்த்தேன், பார்க்குக்கு வந்தேன். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அடிக்க கை வாங்குறா. எப்படிமா இவள சும்மா விட்டுட்டு போறது? இருக்கட்டும்ப்பா, விடுங்க. அவங்க புத்தி அவ்வளவுதான்ட்டு போவோம். வாங்கப்பா. ஆமாப்பா, சிவானி சொல்றது சரிதான், விடுங்க. என்னடா இருந்தாலும் அவங்களும் ஒரு பொம்பளை. அவங்கள போய் நாமளும் பப்ளிக்ல அசிங்கப்படுத்திட்டு விடுங்கப்பா. சரிம்மா, என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை வந்துட்டு உங்க மனசு யாருக்கும் வராது. இதெல்லாம் தத்தி தத்தி எரும மாடு. இந்த சொல்லுவாங்கல, எருமாடு வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அப்படியே நிக்கும்னு, அந்த மாதிரி ஜென்மம் இவெல்லாம். யோ போதும், நிறுத்திக்கோ. நான் பேசாம இருக்கேங்கிறதுக்காக ஏதாவது பேசாதீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன். ஏச்சி வாய மூடு. உன்கிட்ட இப்ப நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா இனிமேல் இதே மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சிவானி, நீ வீட்டுக்கு கிளம்புமா. சரிங்கப்பா. நந்தினி, ஹாசினி, சொல்லுங்கப்பா. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா நிக்கிறீங்க. இது போதும். உங்களை நம்பி என் பொண்ணை எங்கனாலும் விடலாம். என்னப்பா, நாங்க எப்பவுமே ஒண்ணுதான். யாருக்கு எதுனாலும் ஒன்னாதான் நிப்போம். சரிம்மா. நினைச்சேன் இந்த ஆள் வந்திருக்கான், இவன் பேச்சுக்கு இவ எதிர் பேச்சு பேச மாட்டான்னு. அதே மாதிரி பேசல. இதுதான், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இனி நாம சிவகாமிய ஈஸியா ஏமாத்தலாம். சிவகாமி, அடுத்து நான் வாரேன். எல்லாம் கூட்டத்தை கலைச்சிட்டு போட்டுங்க, அப்புறம் நான் வாரேன். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். நீங்க ஆபீஸ் போங்க. சரிம்மா. ஏ கருப்பி, என்ன நியாயத்தை கேட்க வந்த என்ன அடிச்சிட்டாங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நல்லவங்க கையில அடி வாங்கியிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் சொல்றத கேளுங்க எஜமா. இவ நமக்கு செட் ஆக மாட்டா. நம்ம குடும்பத்துக்கே கருப்பு ஆடு இவ. ஏ கருப்பி, சும்மா இரு. சிவானி, அவ ஒண்ணு அடிக்கலைல,
என்னதான் அடிச்சா அதனால நான் பேசிக்கிறேன். ஏய் இருமா என்னதான் பேசுறான்னு கேப்போம். நீ சொல்லு கருப்பி, நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே கேக்குறேன். அப்படியே கேப்பானா? சொல்லு. எஜமா, நம்ம குடும்பத்துக்கு வந்த கருப்பாடு இவ. அதனால இவள என்ன பண்றீங்கன்னா, நைட் ஒரு 10-11 மணிக்கு மேல இவ வீட்டுக்கு போங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ அவ ரூம்குள்ள போய் சதக் சதக் 2 குத்துதான். சோலி முடிஞ்சு கருப்பாடு ஒளிஞ்சா. இவள வச்சுக்கிட்டே இருக்காதீங்க எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க. நானாடி கருப்பாடு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துட்டு பரதேசி என்ன கொள்றதுக்கு ஐடியா கொடுக்கறா. லூசு மனுஷன் கேட்டுட்டு எப்படி நிக்கிறான் பாரு. இவனை நம்ப முடியாது, இவனை நம்பவே முடியாது. ஒருவேளை இவ சொல்றதெல்லாம் கேட்டு நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவானோ? வருவான் அப்படி வருவான். வரட்டும், 1-2 பாத்துக்கிறேன். எஜமா என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா கருப்பி, இன்னைக்கு நைட்டு ஜோலிய முடிச்சிடுறேன். நிஜமாவா? ம் ஓகே எஜமா, ஓகே. ஐ அம் ஹேப்பி. சரி வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம். சிவானி, பா. என்னம்மா ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்க? அப்படிலாம் இல்லப்பா. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்கப்பா. கிளம்புறாங்க, நம்ம ஒளிஞ்சுக்குவோம். நந்தினி, ஹாசினி போலாமா? போலாம்ப்பா. சரி வாங்க. ஏ கருப்பி, சிரிச்சது போதும் வா. நான் சிரிச்சா யாருக்கும் பொறுக்காதே. வாங்க போலாம். ஏண்டி நீ வேற வா. போட்டோம். எஜமா சொல்லு கருப்பி. இன்னைக்கு நைட் மறந்துடாதீங்க. ஓகே? டபுள் ஓகே. அப்ப சரி, நான் கிளம்புறேன். என்னையா என்ன திமிரா? என்னமோ பெரிய இவே மாதிரி பேசுற. இத்தனை நாள் வராத பாசம் இப்ப எப்படியா உனக்கு வந்துச்சு? நீ நாப்பல அவளை பிள்ளையா பாத்திருப்பியா? சொல்லியா? அவளை நான் பிள்ளைய பாக்கலனாலும் உன்ன மாதிரி கொடுமைப்படுத்தினது இல்ல. ஏய் இங்க பாரு, அவ ஏன் இஷ்டப்படிதான் இருக்கணும். இப்ப நான் சொல்றேன் கேளு. அந்த ராம்குலாம் அவளை நான் கட்டி கொடுக்க மாட்டேன், கட்டி கொடுக்கவும் விட மாட்டேன். அவளுக்கு என்ன நல்லது கெட்டதுனாலும் நான் தான் நடத்துவேன். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். கடைசியில நான் தாயா வந்து நிப்பேன். வேணாலும் பாரு. ஹே, வெத்து சவடால் விடாத, போய மூடிட்டு போ. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. ஓ, நீங்க மட்டும்தான் ஆபீஸ் போறீங்களோ? எங்களுக்கும் தான் வேலை இருக்கு. ஆளு மூஞ்சியும் பாரு. என்ன வேலை இருக்கு? பூட்டின ஆபீஸ்ல பூட்டை நல்லா இழுத்து பார்த்துட்டு வர போறியா? பூட்டு கரெக்டா பூட்டி இருக்கான்னு. ஹேய், என் ஆபீஸ் நீ எவ்வளவு திமிர்ல அலைஞ்ச. இப்ப அத பூட்டுற காலமே வந்துருச்சு பாத்தியா? இதோட நீ அமைதியா இருந்துகிட்டா ஓகே. இல்ல இன்னும் நீ ஆட்டம் ஆடிதான் காமிப்பேனா? வேணா, இருக்கிற இடம் தெரியாம போயிடாத, புரிஞ்சதா? என் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவகிட்ட பேச, அவ வாழ்க்கையில தலையிட, ஏதாவது பண்ண, இதே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நம்ம ஆபீஸ போட்டிட்டோன்னு இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்மள இவ்ளோ கேவலமா பேசிட்டு போறான். இவன் பொண்ணு என்ன மட்டும் ஒத்தையில தனி மரமா விட்டுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்குன்னா எப்படி? அப்படி உங்களை எல்லாம் விட்டுருவேன். உங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பேன். ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். யோ, நீ வந்துட்டே நான் பேசாம அமைதியா போறேன்னு மட்டும் நினைக்காத. குறுக்கு பிடிச்சவன் நீ. இன்னைக்கு வீட்டுல வச்சு கை நீட்டின மாதிரி பொது இடம் பார்க்காம இங்க வச்சு கை நீட்டிடுவான் தான் வாய மூடிக்கிட்டு இருந்தேன். ச்சே, இவன் ஊட வருவான்னு எதிர்பார்க்கல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா இந்த சிவானிய 2 வாரம் அரைஞ்சி ஓரளவுக்கு மிந்தி மாதிரி நம்ம பேச்ச கேட்க வச்சிருப்பேன். வைக்கிறேன். இதெல்லாம் நான் கைய ஓங்கிட்டாலே போதும். நான் சொல்றத அப்படியே கேப்ப. அதே நிலைமைக்கு உன்னை திரும்பவும் கொண்டு வரேன். ஓஹோ, நீ பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறியா? நான் உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வரேன் வெயிட் பண்ணி பாரு. இப்போ இவகிட்ட பேசுறது சரியில்லை. இவளை எங்க போய் பார்க்கலாம்? வீட்டுக்கே போலாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னைக்குதான் முதல் தடவையா வாந்தி எடுத்திருக்கா. அதையே வாசுகியால தாங்கிக்க முடியல. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி இருக்கும்னு தெரியலையே. எப்படி இவ சாப்பிட போறா? இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறா? ஒண்ணுமே தெரியல. ஆனா வாசுகிய பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து அதை வெளியே கொண்டு வரங்குள்ள எவ்வளவு கஷ்டம்ல. வாசுகி, நீ பயப்படாத, நான் உன்னை இந்த மாதிரி பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஏய், ஒன்னும் இல்ல, தூங்கு. ஏய், படுத்துக்கோ. ஏன் எழுந்திருக்கிற? என்னங்க, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? ஆமாமா. அச்சச்சோ, இப்படியே உட்கார்ந்தேவா இருந்தீங்க? அதனால ஒண்ணே இல்ல, இன்னும் தூக்கம் வந்தா தூங்கு. அச்சச்சோ, சாரிங்க. எப்படி தூங்குனேனே தெரியல. அதனால என்ன, இன்னும் தூக்கம் வந்தா படுத்துக்கோ. இல்ல
மணி எத்தனை? 10 மணிக்கு மேல ஆச்சுமா. ஐயோ சாரி சாரி திரு. இப்படியேவா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தீங்க? ஏய், நீ என்ன ஏன் கேட்காத? இப்போ உனக்கு ஓகேவா? பசி எடுக்குதா? சாப்பிடுறியா? அதெல்லாம் இருக்கட்டும். என்னை எழுப்பிட்டு இருக்கலாம்ல, இல்ல அப்படியே தலகாணியில படுக்க வச்சிருக்கலாம்ல. எதுக்காக இவ்வளவு நேரம் எனக்காக இப்படி உட்கார்ந்துருந்தீங்க? நானும் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். இதுக்கெல்லாம் உட்காந்து கவலைப்படுவியா? எனக்கு சந்தோஷம்தான். சரி, இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கா? ஆஹா, ஒண்ணும் தெரியல. ஆனா ரொம்ப பசிக்குதுங்க. வயித்தெல்லாம் பரட்டுது. இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல திரு, அத்தை பால் அங்க வச்சாங்க, அதை எடுங்க. ஆமா, பால் நேரம் தயிரா இருக்கும். அது அப்பவே அம்மா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ தூங்கி எழுந்ததும் வேற கொண்டு வரேன்னு. ஐயோ. என்னம்மா? இல்ல, நான் அப்படி உங்க மடியில தூங்குனத அத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்களா? அத்தை மட்டும் இல்ல. அச்சச்சோ, வேற? அப்பா வந்தாங்க, சாதனா வந்தா, எல்லாருமே பார்த்துட்டு போனாங்களே. ஏய் என்னங்க? அச்சச்சோ, என்னை எழுப்பி விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஓய், நான் என்ன பண்ணேன்? என்னங்க, என்னை என்ன நினைச்சிருப்பாங்க? உன்னை என்ன நினைப்பாங்க? ஐயோ போங்கங்க. ஏய், அப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? பிள்ளை வாந்தி எடுத்து முடியாம படுத்து தூங்குறா, உன் கடை தான் முக்கியம், அப்படியே போட்டுட்டு போயிடாத, எழுந்து அவ தூக்கத்தையும் பாழாக்கிடாத, கொஞ்ச நேரம் அவளுக்காக அப்படியே உட்காந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க. மாமாவா? அப்புறம் அம்மா, அவ தூங்கட்டும், ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, போன் பண்ணு அப்படின்னு போனை பக்கத்துல கொடுத்துட்டு போனாங்க. அத்தையுமா? அப்புறம் சாதனா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? பெரிய மனுஷி மாதிரி பேசினாமா. இந்த டைம் தான் பொண்ணுங்களுக்கு அம்மா ஞாபகமா இருக்கும், அம்மா கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுனா, ஆனா அந்த எண்ணம் அன்னைக்கு வராத மாதிரி நீ நல்லா பாத்துக்கோ, அப்படியே வந்ததுனா அம்மா வீட்டுல கொண்டு போய் விடு, நீயே ரொம்ப கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னா. சாதனாவா இப்படி சொன்னா? அவங்களாம் இப்படி சொல்ல மொத்தல நான் இப்படி உன்னை விடுவேன்? என் உயிர்மா, அதை விட என்னோட உயிரை சுமக்கிற, உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். திரு. வாசுகி, இனி எத்தனை நாளுக்கு இப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா கவிதா அன்னைக்கே சொன்னாங்க, வாமிட் ஒரு சில பேருக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும், உங்களால சாப்பிட கூட முடியாது, எழுந்து உட்காந்தா கூட தலை ரொம்ப சுத்தம், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் மொத்தம் கொஞ்சம் கூடயே இருந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நீ அப்படிதான் இருக்க. ஏன் வாசுகி, உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா? அம்மா வீட்டுல போய் இருக்கணும்னு தோணுதா? வேணா சொல்லு, உன்னை நாங்க கொண்டு போய் விடுறேன். ஒரு வாரம் 10 நாள், இல்ல உனக்கு எத்தனை நாள் தோணுதோ அங்க இருந்துட்டு வா. என்னதான் இருந்தாலும் அம்மா பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்குமா? சொல்லுமா, கூட்டிட்டு போகவா? ஏய் என்ன? தோணுது திரு, அங்க போய் இருக்கணும்னு தோணுது. ஆனாலும் எனக்கு உன்னை விட்டுட்டு போக மனசு இல்ல திரு. இப்போதைக்கு வேண்டாம். உனக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருந்தா அப்போ நான் சொல்றேன், என் அம்மா வீட்டுல கொண்டு போய் விடு. என்னடி இப்படி பேசிட்ட? நீ எனக்கு தொந்தரவன் எப்பயாவது சொல்லுவேனா? அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டு வா. அதுக்காக உன்னை விட்டுட்டு நான் பார்க்க வராமலாம் இருக்க மாட்டேன். உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். இல்ல எங்க இருக்கணும்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். உன் விருப்பம் ஏதா இருந்தாலும் சொல்லு. இப்போதைக்கு வேண்டாம், நான் போகணும்னா சொல்றேன். சரி சரி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துரு, நான் போய் அம்மாட்ட இட்லி வாங்கிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? அப்பனா நம்ம 2 பேத்துக்கு கொண்டு வாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். சரிம்மா. என்ன? ஒன்னும் இல்ல, ஏதாவது சொல்லணும் இல்ல பார்க்கணும் வேணும், எதா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உன் மனசுல பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் கஷ்டப்படுவேன் இல்ல நீ என்ன கஷ்டப்படுத்துற, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தையே விட்டுரு. நான் உன் புருஷன், உரிமையா நான் அப்படிதான்டா இருப்பேன். எனக்கு இதுதான்டா வேணும், எனக்கு இதெல்லாம் செய்டா, இதெல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு உரிமையா கேளு. புரியுதா? அப்படியா? உரிமையா கேக்குறது ஓகே, நான் போட்டு கேட்கவா? அதுல தாண்டி உரிமையே இருக்கு, கேளு. சரிங்க, இதெல்லாம் எனக்கு அம்மா வீட்டுக்கு போனா கிடைக்குமா? உங்க பாசம் எனக்கு போதும். ஆனா அப்பப்ப அம்மாவை பார்க்கணும்னு தோணும் போது சொல்றேன். காலையில கூட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, ஓகேவா? சரிம்மா. வாசுகி, இரு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நான் எழுந்துக்கோ. என்னங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க, பசிக்குது. ஆனா வாமிட் வர ஃபீலும் இருக்கு. கண்டிப்பா சாப்பிட்டதும் வாமிட் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன். 2 இட்லியா? உனக்கு 4, நம்ம குழந்தைக்கு 1, 5 இட்லி நீ சாப்பிடணும், ஓகேவா? ஐயோ. சாப்பிட்டுட்டு நீ வாந்தி எடு, நான் உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா உன் கூடயே உட்காந்து பாத்துக்கிறேன், ஓகேவா? அப்பனா சரி, சாப்பிடுறேன்.
ஆசை வாழும் அன்பு ஏனும் தானோ என் உசிர் வர வேணும் மூச்சு காட்டு நாமோடி மாய்ந்திட வேணும் கண்கள் நான் பார்க்கும் படை ஒன்று வேணும் காலத்துக்கு நீ வேணும். வேல்முருகா என்ன சொல்ற? சிவகாமி இந்த பேச்சு பேசுறாளா? இவ்வளவு பட்டும் அவ திருந்தலையா? அவளாம் எப்படி நீ திருந்துவா? ஆபீஸ இழுத்து மூடிட்டா. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசு மாறும் நினைச்சேன். ஆனா கிறுக்கு பிடிச்சு போய் இருக்கா. அதுவும் நம்ம கிட்டலாம் அவ கோபத்தை காமிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு சிவானியவே நோன்றா. சிவானியால இன்னும் அவளுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னு நினைக்கிறாளா என்னன்னு தெரியல. அண்ணே, ஃபர்ஸ்ட் ராம்க்கும் சிவானிக்கும் பேசி நிச்சயம், அப்புறம் கல்யாண தேதி இதெல்லாம் குறிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சா கல்யாணம் கூட சீக்கிரம் முடிச்சிடலாம் பாக்குறேன். ஏண்டா தம்பி? இல்லண்ணே, சிவகாமி மேல எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. அவ கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில நான் சொல்றேன், அவ பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்ல. பேரு, புகழ், பணம் அது மட்டும்தான். அவ இத்தனை வருஷமா இப்படியே இருந்துட்டு டக்குன்னு திருந்துறது கஷ்டம்தான். இவளால சிவானி எதுவும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அவ வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தானா, அடுத்து சிவானிய நினைக்கிறத விட்டுட்டு இவ திருந்துற வேலைய பாப்பா. அப்பா அறிவு வருனே, யாருமே கூட இல்லைங்க மொத்தல. உண்மைதான் வேல்முருகா. ஏன் அவ பொண்ணு சிவானி, அவ வாழ்ற வாழ்க்கைய பார்த்தேமோ அவளா இப்படி இல்லையே நினைச்சு திருந்துவா. ஆனே, அவ அப்படிலாம் திருந்துற ஜென்மம் இல்ல. இருந்தாலும் சிவானிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அன்னைக்கிட்ட பேசுனேன், நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வா, ராம் கிட்ட சொல்லி பேசுவோம், நிச்சயம் கல்யாணம் இத பத்தி எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வருவானே. சரிடா, நானும் ராதாட்ட சொன்னேன். இப்ப நம்ம ஆபீஸ்ல அந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்ததா, இந்த ஆபீஸ் டென்ஷன்ல கொஞ்சம் டிலே ஆக்கிட்டேன். இரு 2 நாள்ல நான் ராதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். சரிண்ணே. என்னண்ணே, என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த சிவகாமிய இந்த அளவுக்கு தனியா விட்டு நம்ம யாருமே அவ கூட இல்லாம எந்த அளவுக்கு இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறாள. திருந்துறது என்ன? அவ கோபம் அந்த திமுறை குறைச்சிட்டு அமைதியா கூட இருக்க மாட்டேங்கிறாள. அது எப்படி பெரியப்பா இருப்பாங்க? அதெல்லாம் அவங்க கூடயே பிறந்தது. டக்குன்னு திருந்த முடியுமா என்ன? இன்னும் அடிக்கு மேல அடி படுவாங்க. அப்ப வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலை வரும் பாத்தீங்களா, அப்போ திருந்துவாங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும் பெரியப்பா. சக்தி, சிவானி போன் பண்ணா. சக்தி பார்க்ல நடந்தத சொன்னாலா? ஆமாப்பா, நல்ல வேலைப்பா நீங்க கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு போனீங்க. இல்லனா சிவானிய ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அவதான் புள்ள பூச்சி மாதிரி தெரியுது. எதா இருந்தாலும் பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாள, அதனாலதான் அவளை சீண்டி பாக்குறாங்க. அப்பா, மிந்தியும் சரி இப்பவும் சரி, அவ நாம தான் பெத்த பிள்ளைங்கிற ஒரு துளி உணர மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தான் அவங்க அப்பா அம்மா பெத்து வளர்த்தாங்களோ அத சொல்லுடா. எதுக்கு பெத்தோன்னு தெரியாம சிவகாமின் பேரை வச்சு ஊருக்குள்ள அலைய விட்டுட்டாங்க. இவளை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு போதாதுன்னு என் பிள்ளைங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அவளுக்கு என்னைக்கு ஒரு காலம் வரப்போதோ, சீக்கிரமே வரும்பா. கண்டிப்பா மாறுவாங்க. அப்ப நம்ம கையில தான்ப்பா இருக்கு அவங்கள ஏத்துக்கிறதா இல்ல வேண்டாமாங்கிறது. மொதாவ திருந்தி வரட்டும்டா, அப்புறம் பாப்போம். அதெல்லாம் வருவா ஒரு நாள். சாகர வரைக்கும் இப்படியே இருந்து என்னத்த சாதிக்க போறா? சக்தி, சொல்லுங்க பெரியப்பா. உங்க அப்பா என்ன சிவானி நிச்சயதார்த்தம் கல்யாணங்கிறான், போய் பேசிடலாமா? பேசிடலாம் பெரியப்பா. சிவானி இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளை பார்க்க மொத்தெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது பெரியப்பா. அந்த சந்தோஷம் அவளுக்கும் எனக்கும் பாழாயிடக்கூடாது. ராம்க்கு சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். கண்டிப்பா ராம் நல்லா பாத்துக்குவான் பெரியப்பா. சிவானி சந்தோஷமா இருப்பா. சரியா, 2 நாள்ல வந்து பேசுறேன். ஆபீஸ்ல நாளைக்கே ஓரளவுக்கு நம்ம மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நாளா நின்னு லீவு போட்டு நாம எல்லாரும் அவங்க வீட்டுல போய் பேசுவோம். சரிங்க பெரியப்பா. பெரியப்பா, இத சிவானி மட்டும் கேட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவா. சரி, அவகிட்ட சொல்ல வேண்டாம். ராம் வீட்டுக்கு போமத்துல அவகிட்ட சஸ்பென்ஸா சொல்லிக்கலாம். ஆனா ராம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது. ராம் கிட்ட மட்டும் போன் பண்ணி நீ சொல்லிடு. சரிங்க பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். சரியா சக்தி. பெரியப்பா, இந்த ஃபைல் எல்லாம் சைன் பண்ணணும், பண்ணிடுறீங்களா? குடியா. ஐயோ சிவானி, நான் வரலப்பா விளையாட்டுக்கு. ஐயோ, இனி என்னால முடியாதுமா. ஸ்வேதா, அபிக்குட்டி ஆசைப்படுறாள, இன்னும் கொஞ்ச நேரம். சிவானி, உங்க 2 பேத்துக்கு இது அநியாயமா தெரியல? இந்த இடத்துக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாடுனா சத்தியமா முடியலமா. சரி, ஓகே, உங்களுக்காக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாரேமா. பாரு விவரத்தை. சிவானி, நாம சொல்றது பேசுறது எல்லாமே புரியுது. ஆமா ஸ்வேதா. சிவானி சொல்லு ஸ்வேதா, உங்க அம்மா திட்டினதா சக்தி அண்ணாட்ட சொன்னேன்னு சொன்ன, ராம் கிட்ட சொன்னியா?
இல்ல. ஏன் சிவானி? ராம் அப்பதான் ஃபோன் பண்ணானே. ஃபோன் பண்ணி சும்மா பேசினா ஸ்வேதா. பார்க்க போனியா, என்ன பண்ண, எப்ப வந்த, எல்லாத்தையுமே கேட்டான். ஆனா அம்மா வந்தது, அடுத்து அப்பா வந்து பேசினது எதையும் நான் சொல்லல. ஸ்வேதா, நீ ஏன் சொல்லு. எங்க அம்மாவே என்ன இவ்வளவு மோசமா நடத்துறாங்க. என்கிட்ட இவ்வளவு வெறுப்பு. இதெல்லாம் ராம் கிட்ட எப்படி சொல்றது? ராம் இதை எப்படி புரிஞ்சுக்குவான்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்வேதா. ராம் என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்குவானோ அப்படிங்கிற எண்ணம் வேற இருக்கு. ஏய், ஒன்னு எதுக்கு தப்பா நினைச்சுக்குவான்? இல்ல ஸ்வேதா, இத்த அம்மாவே இப்படி வையரா திட்டுறா, நடு ரோட்ல வச்சு அடிக்கலாம் போறானா. இந்த பொண்ணு எப்படியோன்னு ஏதாவது நினைச்சிட்டா. ஏய் லூசு 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 மாதிரி பேசாத. உன்னை பத்தி ராம்க்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் இப்படி யோசிக்கிற? இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். இதுல ஏதோ ஆயிடுமோன்னு என் மனசு ஏதோ குழம்புது ஸ்வேதா. ராம் கிட்ட சொல்லணும்னு தோணல, ஆனா சொல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா எதா இருந்தாலும் ராம் கிட்ட மறைக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பா சொல்லுவேன். சரி, ராம் என்ன சொல்றான்னு பாப்போம். நீ எதுக்கு எடுத்தாலும் சரி, தேவையில்லாம பயந்துகிட்டே இருக்க. இல்ல ஸ்வேதா. சரி வேண்டாம், இத பத்தி பேச வேண்டாம். நீ ரொம்ப ஜாலியா இருந்த, நான் பேசி ஓ மூட ஸ்பாயில் பண்ணல. சரி விடு, அபிக்குட்டி கூட சேர்ந்து விளையாடலாம். அபிக்குட்டி, திரும்பவும் விளையாடலாமா? நீ வேண்டானா சொல்லுவ. ஏய் சிவானி, சொல்லு ஸ்வேதா. நம்ம அபிக்குட்டிக்காக ஒரு Dress தைக்க கொடுத்தோம்ல? ஆமா. ஏய், அது வந்துருச்சுல. அபிக்குட்டிக்கு போட்டு பார்க்கலாமா? ஏய் ஆமா ஸ்வேதா, அபிக்குட்டி வந்ததும் போட்டு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ கூட விளையாண்டுட்டே மறந்து போச்சு. சரி வா வா, அபிக்குட்டிக்கு போட்டு பார்க்கலாம். அபி, உனக்கு ஒரு புது Dress போட்டு பார்க்கலாமா? பாப்பாவுக்கு புது Dressனா பிடிக்குமா? சரி சரி, அம்மாவும் அத்தையும் சேர்ந்து உனக்கு செலக்ட் பண்ணது. போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? வா போலாம். ஸ்வேதா, என்னோட பெட்ரூம்ல தானே இருக்கு. ஆமா சிவானி, வா போட்டு பார்க்கலாம். வா பிக்குட்டி. இந்த சிவகாமிய கூப்பிடலாமா? ஆனா கூப்பிட்டா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாளே. ஏன்னா இதே இடத்துல வச்சுதான் அவளை அவ்வளோ பேச்சு பேசினேன். இப்ப கூப்பிட்டா நம்மளதான் திட்டி மூஞ்சில அடிச்ச மாதிரி பத்தி விடுவா. பேசாம வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஏதாவது சொன்னானா அதுக்கு தக்கன பார்த்து பேசுவோம். போலாம். என்ன பண்ணுவா இனி இந்த சிவகாமி? நம்ம கைவசம். நாம என்ன வேணாலும் பண்ணலாம். போய் நாம பேசுறதுலதான் இருக்கு. போய் பேசிதான் பாப்போம். பேராசை பிடிச்சவ, அதனால நம்ம பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா நம்ம வழிக்கு வரதான் செய்யணும். வர வைக்கிறேன். அபிக்குட்டி அவ்வளவு அழகுடி. ஐயோ என் தங்கம், அவ்வளவு அழகா இருக்குடி. ஆமா சிவானி, ரொம்ப அழகா தச்சிருக்காங்க. ஆமா ஸ்வேதா. ஐயோ நம்பவே முடியல ஸ்வேதா. ஏய், நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு போச்சு. இதே மாதிரி அபிக்குட்டிக்கு நிறைய Dress தச்சு வாங்கணும், அதானே? ஆமா ஸ்வேதா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காடி தங்கம். பாப்பாக்கு இது மாதிரி நிறைய Dress தைக்கலாமா? ஏய் சிவானி, ஃப்ரிட்ஜ்ல ரோஸ் இருந்தது நினைக்கிறேன், எடுத்துட்டு வா, பாப்பாக்கு வச்சு விடலாம். இன்னும் அழகா இருக்கும். ஓ ஆமால, இரு இரு, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை, சொல்லுடா கண்ணு. எனக்கு இந்த Dress அழகா இருக்குல? ரொம்ப அழகா இருக்கு. பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா. இத அப்பாட்ட காமிச்சிட்டு வரட்டா? உன்னை எவ்வளவுதான் பார்த்தாலும் நீ அப்பா பொண்ணுதான். ஏதாவது ஒண்ணுனா உடனே அப்பா. அழகுடி. உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வரட்டும், போய் காமி, சரியா? சரிமா, இதுலயே இரு. பாப்பாக்கு இந்த மாதிரி இனி நிறைய Dress தைக்கலாம். அபிக்குட்டி, பாப்பாவுக்கு பூ வைக்கலாமா? ஹை, பாப்பாக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இன்னும் ஏதோ குறையுதே. பொட்டு. இரு இரு, அம்மா பொட்டு எடுத்துட்டு வரேன். இப்பதான் பாப்பா சூப்பரா இருக்கா. அழகா இருக்குடி தங்கம். ஆமா சிவானி, இவ்வளவு நாள் நாம இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம். உங்க பாட்டி எப்போ ரெட்டச்சடை இழுத்து போட்டு வரதோட சரி. பாப்பாக்கு இந்த மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு இப்படி பார்க்க மாத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ஸ்வேதா, நீ நான் காலேஜ் இல்லாம வீட்ல தானே டெய்லி பாப்பாவை இப்படி அழகுபடுத்துறதா வேலை. ஏன் ஸ்வேதா, என்னதான் இருந்தாலும் பெத்தவ மாதிரி வராதுல. இதெல்லாம் நமக்கு எப்ப தோணுது பாரு. ஆனா நிஷா இருந்திருந்தா ஒவ்வொரு நாளும் அழகா அழகுபடுத்தி பாப்பால. ஏய்,
இல்ல நம்ம இவ்வளவு நாள் என்ன சிவானி, நம்ம இன்னைக்கு தான் வீட்ல இப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லாட்டி நீ காலேஜ் படிப்பு இப்படியே ஓடுவ. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் முதல்ல சிவானி கூட விளையாண்டுட்டு இருப்போம். அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்ட தூங்க வைக்க இப்படிதான் நம்ம டைம் போச்சு. இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்கறனால இதை செய்யணும்னு நினைப்பு வந்தது. இங்க பாரு, ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நிஷா இருந்திருந்தா கூட அபிக்குட்டியை இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. நீ அப்படி பாத்துக்குவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்காதா? அதெல்லாம் நிறைய இருக்கு. அபிக்குட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க வந்த செல்வமே இவதான். இவளுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான். ஏதாவது யோசித்து சின்ன பிள்ளையும் குழப்பாத. அவ பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கானு. நம்ம பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு அவளுக்கு புரியுது. சும்மா சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசாத. சரி ஸ்வேதா. என்னடா கண்ணு? அபிக்குட்டி, எனக்கு புரியுதுடி. இந்த முறையா அப்படி எல்லாம் பண்ணதும் உனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அத அப்பாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுற. அபிக்குட்டி அம்மா. ஏய் சிவானி, அபி அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாள. அதுக்காக குழந்தைங்க ஆசைய உடனே நிறைவேற்றணும். அதுக்கு ராம இப்பவே வர சொல்லலாம். ஐயோ வேலையில இருப்பான். ஏண்டா ஸ்வேதா, இது சாப்பாடு டைம் தானே? ஆபீஸ்ல சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பாப்பா வந்து பாத்துட்டு போட்டோம். இல்ல நம்ம இதெல்லாம் மேக்கப் எல்லாம் கலைச்சாலும் பாப்பாக்கு கஷ்டமா இருக்கும். ராம் நைட்டு வந்து பாப்பா பாக்கவங்கள பாப்பா டயர்ட் ஆயிடுவா. இதே சந்தோஷம் பாப்பாவுக்கு இருக்குமான்னு தெரியல. அதனால ராம இப்பவே வர சொன்னா ராம்க்கும் ஹாப்பி, பாப்பாவுக்கும் ஹாப்பி. அப்படிங்கறியா? போன் பண்ணி பாரு, வந்தா ஓகே. இல்லாட்டி இருக்கட்டும், திரும்பவும் பாப்பாக்கு புது பூ வாங்கி இந்த ட்ரெஸ் போட்டு நைட்டு மேக்கப் பண்ணிடலாம். சரி ஸ்வேதா. அபிக்குட்டி இரு, அப்பா வர சொல்றேன். அழகழகா விதவிதமா கலர் கலரா சேலை கட்டி ஜம்முன்னு ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணு இல்லாம நைட்டியை போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இந்த நிலை என்று மாறுமான்னு தோணுது. அவ்வளவுதான் நமக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. லூசு மாதிரி என்னென்னமோ புலம்புறோம். சிவகாமி, இவ வர வர நம்ம மேல ஒரு மட்டு மரியாதை இல்லாம போச்சு. ஆளாளுக்கு சிவகாமி சிவகாமின்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஏ சிவகாமி, எவடி அவ? சிவகாமி, ஏய் நீயா? நீ எதுக்குடி ஏன் வீட்டுக்குள்ள வந்த? திறந்த வீட்டுக்குள்ள நாய் வந்த மாதிரி இங்க எதுக்குடி வந்த? போடி வெளிய. சிவகாமி, சும்மா உன் வாய்க்கு வந்தபடி கத்தாத. உன் நல்லதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றத முத கேளு. சீச்சி, நீ சொல்றத நான் இதுக்கு கேட்கணும்? என்ன சத்தம் ஓவரா இருக்கு? இவளா? இவ இதுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? என்னடி ஒண்ணு நின்னுட்டு இருக்க? போறியா இல்லையா? சிவகாமி, எனக்கு எல்லாம் தெரியும். உன் ஆபீஸ இழுத்து மூணது, வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது. இப்ப கூட உன் மவ உன் புருஷன்கிட்ட அசிங்கப்பட்டு வந்தியே, அதுவும் எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு உதவி பண்ணலாம் தான் வந்திருக்கேன். நீ எனக்கு உதவியா? நம்ப முடியலையே. நம்பித்தான் ஆகணும். ஐய, இந்த கேடி கூட இன்னொரு கேடியா? கேடியும் சேர்ந்தா கேடியால ஆகுங்க. எதுக்கு ஒண்ணு சேர போதுக? சம்பந்தமே இல்லாம உள்ள என்ட்ரி ஆகுறாளே. சிவகாமிக்கு அறிவு வேற கிடையாது. என்ன ஏதுன்னு யோசிக்காம கண்டிப்பா பாரு பொல்ல காமிச்சு பேசதான் செய்வா. என்ன நம்புறது? அதுவும் இல்லாம உனக்கு உபயோகம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்ட. என்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருக்க? இதான் சிவகாமி, உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதேவும் பக்கா பிசினஸ் உமன். நான் உன்னை தேடி வந்திருக்கேனா? உன்கிட்ட நான் ஏதோ எதிர்பார்க்கறேன்னு கண்டுபிடிச்சு பேசுற பத்தியா? சபாஷ் சிவகாமி, சபாஷ். தூப்பு கட்ட கழுதைய. சிவகாமில நல்லவனா? இன்னைக்கு இவ பொண்ண பத்தி என்னென்ன பேசினா? வந்ததும் வீட்டை விட்டு அடிச்சு வரட்டணும். உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்னு பேசுதுக. இதுகெல்லாம் இப்பைக்கு திருந்தாத ஜென்மங்க. இப்போ நாம என்ன பண்றது? இந்த சிவகாமியை வச்சுட்டு அந்த மொட்டாச்சிய ஒன்னும் பண்ண முடியாது. இத வேற வழியே இல்ல, சொல்ற ஆள்கிட்ட சொல்லிருவோம். என்ன பேசுறாங்கன்னு முழுசா கேட்டுட்டு போலாம். சரி சொல்லு, என்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருக்க? அது ஆமா, இவ யாரு? அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். உன்கிட்ட அவ்வளோ உரிமை எடுத்து பேசினா அவனா இவனா? யாரு இந்த வளர்ந்த அக்கா? அட கிழவி, நீ என்ன அக்காங்கிறியா? மொட்டாச்சி. ஏ வள்ளி, இங்க உனக்கு என்ன வேலை? ஒன்னும் இல்ல சிவகாமி, புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்கே. காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். வேணும்னா நானே சொல்லி அனுப்புறேன், கிளம்பு. இல்ல உனக்கு பாதுகாப்புக்கு வேணும் சிவகாமி. அந்த மொட்டாச்சிய நம்ப முடியாது. சிரிச்சு உன் கழுத்தை கூட சீவிடுவா. நான் கூடயே இருக்க சிவகாமி. ஏன்னா நான் கூட இருக்கிறது உனக்கு சேஃபு. ஏய், அவ்வளோ சீக்கிரத்துல சிவகாமிக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அவளால எனக்கு நிறைய ஆக வேண்டியது இருக்கு. போ நீ உள்ள போ, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். ஏ மொட்டாச்சி, அத நீ சொல்லாத. ஏ வள்ளி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சிவகாமி, போடி. போறேன். திடீர்னு மூஞ்சில ஆசிட்ட கூட வீசுவா. அதறிக்கிட்டு உக்காந்துரு, எனக்கு என்ன? ஆசிட்டா?
என்னடி சொல்ற வள்ளி? சொல்லப்போனா இவன் நம்ம மேல கொலை வெறியில இருக்கணும். நம்ம கிட்ட சமாதானமா நமக்கு உதவி பண்றேன்னு வரானா நம்மள ஏதாவது செஞ்சிருவாளோ? ஒன்னும் செய்ய மாட்டேன் சிவகாமி, பயப்படாத. நான் எதுக்கு பயப்பட போறேன்? எனக்கெல்லாம் பயம் இல்ல. சொல்லு, எதுக்காக வந்திருக்க? என்கிட்ட உனக்கு என்ன தேவை? இப்ப உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. எனக்கு என்ன தேவைனா, என் ஆபீஸ இப்ப ரன் பண்ணணும். அதுக்கு ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வேணும். அப்புறம் கிளைண்ட் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க. அப்புறம் கம்பெனி ஆர்டர் வேணும். எல்லாமே எனக்கு தேவை. நீ என்ன பண்ணுவ? என் கம்பெனியோட பார்ட்னரா வந்துடுறியா? பார்ட்னரா? பார்ட்னரா? இவ அவ்வளோ நல்லவ கிடையாதே. என்ன என்ன சொல்றீங்க? இந்த இந்த மரியாதையை தான் நான் எதிர்பார்த்தேன். சொல்லு, என் கம்பெனியோட பார்ட்னருக்கு உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேனா சொல்லு, இப்பவே அக்ரிமெண்ட்ல ஃபுல்லா சைன் பண்ணி கொடுக்குறேன். என்னங்க என்ன சொல்றீங்க? திடீர்னு வந்து உங்க கம்பெனியோட என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு சிவகாமி. அதான் என்ன? உன்கிட்ட இருக்கிறது ஆனா உனக்கு தேவையில்லாதது, அதைத்தான் நான் கேட்பேன். அது இப்ப சொல்ல முடியாது, நான் கேட்கற நேரம் கேட்கறேன். நீ அப்போ கொடுத்தா போதும். இப்போ உனக்கு ஓகேனா சொல்லு, நாளைக்கே என்னோட ஆபீஸ்க்கு வா, அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி சைன் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகே, என் மேல நம்பிக்கை இருக்குனா நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வா, பார்க்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். அப்படியே நம்பிட்டா, நாளைக்கு கண்டிப்பா வருவா. வாடி சிவகாமி, வா வா. என்ன இது? என்ன சொல்லிட்டு போறா? இதெல்லாம் உண்மையா? நமக்கு திரும்பவும் நல்ல காலமா? அட கூமுட்ட, நல்ல காலமா? இனிமேல் தான் உன் கெட்ட காலமே ஆரம்பிக்க போகுது. இவ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா. உடனே போய் ஃபோன் பண்ணுவோம்.